சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குரூப் 4 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டால் போதும், அந்த பாடத்துலேருந்து எங்கே எப்படி கொஸ்டின் எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ 6th புக்கில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், நம்ம சமூகம் நம்ம பண்பாடுனா சேர சோழ பாண்டியர்கள் தான். அதுபோக வேலிர்கள் இருக்காங்க, கடையில் வள்ளல்கள் இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட பாடம் தான் இந்த பாடம். ஸோ டக்குன்னு ஷார்ட்கட்டை வந்து பார்க்க போகிறோம். பார்த்துருமா? ரைட். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். உவே சாமிநாத ஐயர் போன்றோர் அரும்பாடுபட்டு பனைய ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை தமிழ் நூல்களையும் மீட்டு வந்ததில் ரொம்ப முக்கியம். பல ஆண்டுகள் செலவழிச்சிருக்காங்க. யார்? ஆறுமுக நாவலர், சீவை தாமோதரம் பிள்ளை, ஊவேசா, தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம்ல இவங்கெல்லாம். ரைட். இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நமக்கு இதன் மூலமாக நிறையா சான்றுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சார் சான்றுகள் அப்படின்னா, கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. ஏன்னா நமக்கு ரெக்கார்டு நம்மக்கிட்ட இந்த ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டு இருக்குது நம்மளாக வச்சுக்கிறது மட்டும் நல்லா இருக்காது. இந்த ரெக்கார்டு கிடச்சி அந்த ரெக்கார்டு கிடச்சி நிறையா ரெக்கார்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் ஹதிகும்பா அப்படிங்கிற கல்வெட்டு. அடுத்து புகழூர், கரூருக்கு அருகே புகழூர் கல்வெட்டு. கரூர் ரொம்ப ஃபேமஸ், புகழுக்கு இப்போ ரொம்ப புகழில் தான் இருக்குது. ரைட்டாக அந்த மாதிரி வச்சுக்காங்க. கலிங்கம் காரவேலன் கதிகும்பா, என்ன கும்பா? கதிகும்பா. அடுத்து அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. அசோகர்னாலே ரெண்டு தூண் கட்டுவார், 13ங்கிறதே வச்சுக்காங்க. 13 பேராணை கல்வெட்டு. அடுத்து மாங்குளம், என்ன குளம்? மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் மதுரைக்கு அருகே இருக்குது. அழகர்மலை உங்களுக்கு தெரியும், அழகர் கோயில் இருக்குல்ல, அழகர்மலை, மாங்குளம். அடுத்து கீழவளவு, என்ன வளவு? கீழவளவு. இதெல்லாம் கல்வெட்டுக்கு எடுத்துக்காட்டு. செப்பேடுனா வேள்விக்குடி செப்பேடும் சின்னமனூர் செப்பேடும் தான். வேள்விக்குடி, சின்னமனூர். சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. ரோமனிய நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. அதே மாதிரி புதைவிடங்கள் இருக்குது, நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கோம். நடுக்கற்கள் இருக்குது. ஆதிச்சநல்லூர் பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இதெல்லாம் அகழ்வாய்வில் வந்து கிடைச்ச இடங்கள் தான். நம்ம நூல்களும் நமக்கு எடுத்துக்காட்டு தான். அயல்நாட்டவர் வந்திருக்காங்களா? எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, அந்த அயல்நாட்டருடைய குறிப்புகள், புத்தகத்தின் பேர் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறதா. நமக்கு எப்பயுமே ப்ளஸ்ஸு தான். பிளினியின் இயற்கை வரலாறு, ஆமாம், இயற்கையோடு ஒன்றி போனதான் நம்ம தமிழ். நேச்சுரல் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. தாலமியின் புவியியல், நம்ம தாலமியோட ஜாகிரஃபி இதில் இருக்குது. மெகஸ்தனிஸின் இண்டிகா. அதுக்கப்புறம் ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், ராஜாவளி, மகாவம்சம், தீபம், இதெல்லாம் அயல்நாட்டருடைய குறிப்புகளில் இப்படி இருக்குது. தொல்காப்பியம் ரொம்ப முக்கியமான நம்ம இலக்கண நூல்களும் கூட. கால அளவு 3 to 3. நம்முடைய எல்லை பரப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிட்டு கன்னியாகுமரி, அங்கிட்டு திருப்பதி, இங்கிட்டு கடல், 2 பக்கம் கடல் இருந்துச்சுன்னு. காலம் இரும்பு காலம்தான். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. நம்ம மென்கீர்னு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருங்கற்கால பண்பாடு. அரச முறை முடியாட்சி, அப்போ வந்து மன்னர்கள் இருந்தனால, இன்றைக்கி மக்களாட்சி, அன்னைக்கு முடியாட்சி. ரைட். கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் ஜார்ஜ் எல் ஹார்ட், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஜார்ஜ் எல்லு அப்படி ஹார்ட்டு. ரைட்டா? இவர் தமிழ் மொழியான லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். என்ன மொழி? லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஜார்ஜ் எல்லு ஹார்ட். ரைட்டா? இவர் ஜார்ஜ் வந்து எல்போர்டு வச்ச காரில் தான் ஓட்டுவார். அவர் வந்து ரொம்ப ஹார்ட்டபுளாக இருப்பார். கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி தமிழ் பேராசிரியர், தமிழ் மொழி பேராசிரியர். இது கொஞ்சம் வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதான். நம்ம மொழி எப்படி? லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது. சரி, இப்போ பார்ப்போம். சேரர், சோழர், பாண்டியர், இதிலிருந்து கொஸ்டின் கட்டாயம் எப்படி வேணாலும் கேட்டுருவாங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லும்போது ஆமாம் சார் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், சரியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். மூவேந்தர்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேரரை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, கேரளா தான். சேரர்னாலே கேரளா தான். பதிற்றுப்பத்தில் சேர அரசர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது எடுத்திருக்காரு. கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்தார் சேரன் செங்குட்டுவன். அவருடைய தம்பி தான் இளங்கோவடிகள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய மகனை கோமகன் அப்படின்னு சொல்லுவோம். அரசன் மகன், அவர் தான் மூத்தவர், தான் பதவி ஆழ்வார். இளையவரை இளங்கோன்னு சொல்லுவோம். இளைய மகன் இளங்கோன்னு சொல்லுவோம். அப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
சேரல் இரும்புரை எனும் அரசன் தனது பெயரில் நாணயங்களையும் வெளியிட்டிருக்கார். இரும்புரை இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டை நீங்கள் ஆக வச்சுக்கணும். நல்லா எப்படி ஆக வச்சுக்கணும்னா, இப்போ இமயமலைக்கு போய் எடுத்தார் சேரன் செங்குட்டுவன், இமயமலையில் போய் கல்லெட்டு வந்தார், கட்டினார், இளங்கோவடிகள், சேரன் கொண்டு, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சேரல் இரும்புரை, இரும்புரைன்னா என்னது, ஒரு நல்லா ஒரு பெரிய ஒரு இரும்பு போல் ஒரு கோட்டை மாதிரி இருந்திருக்கு. அதில் நாணயங்கள்லாம் அவரது பேரில் வெளியிட்டிருக்காரு. ஒரு யாபகத்துக்காக சொல்கிறேன். அதில் வில்லு அம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு. முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் சேர அரசர்கள். பட்டங்கள் வேறு, முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் பெயர்கள் வேறு. ஸோ பட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் உதயன் ஒரு பட்டம் தான், குட்டுவன்கிறது ஒரு பட்டம் தான். புரியுதா உங்களுக்கு? அது வந்து தனியாக பின்னாடி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அரசர்கள் பேர் பார்ப்போம். இவங்க வந்து சேரர்கள் தான் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று, சேர 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 சேர. அவங்களுடைய பெயர்களில் சேரங்கிற வார்த்தை கண்டிப்பாக வந்துடும். உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. ஸோ கண்டிப்பாக சேரருங்கிற வார்த்தை அவங்க இதில் வந்துடும். அதை நம்ம மைனூட்டாக பார்த்தா ஈஸி. அடுத்து சோழர். சோழரை பொறுத்தளவுக்கு திருப்பதி வரைக்குமே எல்லாம் இருந்துச்சு. சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானவர் கரியால் வளவன், கரிகாலன் தான். ஏன்னா கல்லணையை கட்டினார், மிக சிறப்பாக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேரர் பாண்டியரோட சண்டையெல்லாம் போட்டிருக்கார். 11 வேளிர்கள், 11 வேளிர்கள், வேளிர்கள்னால் சின்ன சின்ன சிற்றரசுகள்னு சொல்லுவாங்க. அவங்க கூட்டுப்படையை தஞ்சாவூரில் வெண்ணிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் வெண்ணிங்கிற இடத்துல என்ன வந்தவங்கள தோற்கடிச்சிருக்காரு. வேளாண்மையை மேம்படுத்துகிறது தான் மிகப்பெரிய முக்கியமான. கல்லணையை கட்டினாங்க, விவசாயத்துக்கும் பாசனத்துக்கெலாம் பயன்படுன்னு இருந்தாங்க. இவங்க துறைமுகம் புகார் நகரம், ரோமன் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிக பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட்டினப்பாலை என்னும் 11 கீழ்கணக்கு சார்ந்த நூல் இவங்களை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி, எப்படி 10 சேர வம்சத்தை பற்றி சொல்லுதோ, பட்டினப்பாலை இவங்களை பற்றி நிறைய ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் பற்றி அழகாக விளக்கும். கல்லணையை பொறுத்தளவுக்கு 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதி இன்றைக்கும் வழங்கிட்டு இருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள்னால் இதில் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கள முதல் டிக் அடிச்சிடணும் எப்பயுமே. கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி, கரியால் வளவன், அதான் கரிகாலனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சேட் சென்னி, வெண்ணிங்கிற இடத்துல ஜெயித்தாங்க, அதை மறந்துடாங்க. இது வந்து சென்னி. அடுத்து செங்கனான், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். இந்த வளவன், கரியால் வளவன், இந்த கிள்ளிங்கிற வார்த்தை, செங்கனான் அப்படிங்கிற வார்த்தை, ரைட்டா? இந்த சென்னிங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ வம்சத்துக்கானது. ரைட், ஓகே. அடுத்தது பாண்டிய வம்சத்துக்கானதை பார்க்க போகிறோம். பாண்டிய வம்சம்னா தென் தமிழகம் சார்ந்த பாண்டிய வம்சம். நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன் தான் புகழ்பெற்ற போர் வீரராக இருந்தார். அவரும் சேரர் சோழர் 5 வேளிர்கள், அவர் 11 வேளிர்கள். 11 13ஆப்பா, 11 13 11, இவர் 5 வேளிர்களை இவரும் தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற ரெக்கார்டு சொல்லுது. ரைட்டா? அவங்களுக்கு எங்கே தோற்கடிச்சார்? அவர் வெண்ணிங்கிற இடத்துல தஞ்சாவூரில். இவர் தலையாலங்கானம் என்னும் இடத்தில் கூட்டுப்படையை தோற்கடிச்சது. எங்கே? தலையாலங்கானம். தலையை காணோம். நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காரு? தலையை காணோம். ஸோ கொற்கையோட தலைவர். ரைட்டா? அங்கே புகார் நகரம். சோழர்களுக்கு புகார் எப்படி முக்கியமோ, சேரர்களுக்கு முசிறி எப்படி முக்கியமோ, முசிறி தொண்டி எப்படி முக்கியமோ, அது மாதிரி இவங்களுக்கு கொற்கை தான் ரொம்ப முக்கியம். முத்துக்குளித்தல் தான் மிகப்பெரிய ஒன்று. இவங்களும் நாணயங்களை வெளியிட்டாங்க. யானையோட உருவத்தையும் மீனின் உருவத்தையும், ஏன்னா இவங்க 2 மீன்கள் இவங்களுடைய சின்னம், யானையோட உருவத்தையும் மீனோட உருவத்தையும் இது பண்ணாங்க. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகள் நடத்தி கொண்டாடி விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்கார். முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசர். ஸோ பாண்டிய நெடுஞ்செழியனை மட்டும் அவச்சிக்கிறக்கூடாது. முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. ரைட், இந்த இதை நீங்கள் மேப் ஒரு முறை பார்த்துருங்க. மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள், இது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள். இப்போ சேரர்கள்னால் ஈஸி. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. புரியுது உங்களுக்கு? கேரளா வச்சுக்கலாம். ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. சோழர்கள்னால் பாருங்கள், சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இங்கே வந்து மாறன், வழுதி, ஏன்னா நெடுஞ்செழியன் வரால, செழியன், தென்னர். இப்போ தென்னர்னால் பாண்டியர் தான், நெடுஞ்செழியன்னா ரைட்டு ஈஸி. இப்போ பார்த்தோம்ல வழுதி அவர். அடுத்து மாறா, ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஈஸி. இப்போ இதை நீங்கள் சொன்னது இது யாவும் இருந்தால் இது 2 ஈஸி, இல்லை இது யாவும் இருந்தால் இது 2 ஈஸி. இது மறக்கவே மறக்காது. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. ரைட், நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் வந்து பாண்டிய அரசர்கள். நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். நெடியோன் ரைட்டா? நெடுநடையாக நடந்து போனோம். மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நடந்து போனால் நெடுநடையாக நடந்து போனோம், அதாவது நெடியோன்னு வச்சுக்கோங்க.
நன்மாறன், மாறா ஜெயிச்சிட்ட மாறா, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரி. சேர சோழர் பாண்டியருடைய பூக்கள்னு எடுத்துக்கிட்டால் சேரர்கள். கேரளா போனால் கேரளாவில் பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அங்கே தேயிலை, மிளகு, லவங்கம், பட்டை எல்லாமே நல்லா கிடைக்கிது, பனம்பூ மாதிரி. சோழர்களுக்கு அத்திப்பூ, நம்ம பாண்டியர்களுக்கு நம்ம தென் மாவட்டங்களில் வேப்ப மரம் தான் அதிகமாக இருக்கும், வேப்பம்பூ. அவங்களுக்கு முசிறி தொண்டி, சோழர்கள்னால் புகார், பாண்டியர்னால் கொற்கை. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு வில்லம்பு, சோழர்கள்னால் புலி. இவங்களுக்கு 2 மீன்கள், ஒரு மீன் இல்லை 2 மீன். குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க. வேளிர் அப்படின்னா அவங்க சிற்றரசுகள், ரைட்டாப்பா. ஸோ அப்படின்னா ஆயர் அப்படின்னா யார் அப்படின்னா ஆணிரை மேய்ப்பவர். அதான் ஆணிரை மேய்ப்பவர் தான் ஆயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போயே வந்து இருந்திருக்காங்க. பாரி, இவங்க கடையில் வள்ளல்கள்னு சொல்கிறோம்ல, பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. கிளார் என்பவர் கிராமத் தலைவர். அன்னைக்கு வந்து கிளார் வராரு, அவர் யார்? கிராமத் தலைவர்னு சொல்லுவாங்க. அரசுரிமை யாருக்கு இருக்குன்னா மூத்த மகனுக்கு தான் இருக்கும். கோனா அரசன், கோன்னு சொல்லுவாங்க. வேந்தன் சொல்லுவாங்க, மன்னன் சொல்லுவாங்க, கொற்றவன் சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசனுக்குரிய பெயர்கள். மூத்த மகன் தான் பதவி ஏற முடியும். அதுக்கு பேர் அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிசூட்டு விழா, அரசு கட்டில் ஏறுதல். இளைய மகனை இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் இப்படி தான் சொல்லுவாங்க இளைய மகனை. அடுத்து இறை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விதமான வரி. அவர் தீர்ப்பு வழங்குவார். அவங்க அரசர்களுக்கு கட்டுறது இறைவன் அவர் சொல்கிறாங்களோ அது மாதிரி அதுக்கு வரி கட்டுறதுக்கு பேர் இறை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர்களும் வீரர்களும் வீரக்கலல் அணிந்திருந்தனர். அது என்ன சார் வீரக்கலல்? இப்போ நீங்கள் ஏட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எஸ்ஐ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இன்ஸ்பெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த ஸ்டார் வச்சு தானே. அது மாதிரி அன்றைக்கி வீரக்கலல்னு ஒன்று இருந்துச்சு. அதில் அவங்களுடைய பெயரும் அவங்க சாதனையும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒற்றர்கள் நிறையா பேர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. வெளிநாடுகள் நடக்கிறதையும் தகவல் கொண்டு வந்து சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை உண்ணாவிரது உயிரை மாய்த்து கொண்டாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து அரசர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முதுகில் காயம் பட்டுட்டா ஐயோ அது அவமானமாக இருக்கேன்னு சொல்லி சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து அப்படியே உயிரை விட்டுருவாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? ஸோ அடுத்து சபை, சபைங்கிறத அரியணைன்னு சொல்லுவோம். 5 வித கடமைகளை செஞ்சாங்க அரசர்கள். கல்வி கற்கிறோம் கண்டிப்பாக ஊக்குவிச்சாங்க. சடங்குகளையும் கண்டிப்பாக நடத்துனாங்க. அது மக்களுடைய நம்பிக்கைங்கனால நிறையா பரிசுகள் வழங்கினாங்க. மக்களை பாதுகாத்தாங்க. குற்றவாளிகளை தண்டித்தாங்க. மரண தண்டனை கூட கொடுத்தாங்கன்னா பார்த்துக்காங்களேன். யாராவது திருடிட்டாங்கன்னா மரண தண்டனையே கொடுப்பாங்களாம். தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர். ஏன்னா தூதுவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவி. இப்போ மன்னர் சொல்கிறத போய் கரெக்டாக போய் தூது சொல்லணும். இவர் தான் மாற்றி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தப்பாக போயிடும். அதனால் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். 50 குழு, எண்பேராயம் குழு. 50 குழுனா 5 பேர், எண்பேராயம்னா 8 பேர். இந்த மாதிரி குழுக்களும் அமைச்சிருந்தாங்க. அப்படி கற்பனைக்கு போகுதா? பாகுபலி படம் தான் உங்களுக்கு கற்பனைக்கு வரும். ஆனால் படைகள், இராணுவம் 4 பிரிவுலாம் இருந்துச்சு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. படைத்தலைவரை தானே தலைவன், நம்ம அரசியல்வாதிலாம் பாராட்டு சொல்லுவாங்கள்ல, எங்கள் தானே தலைவன் வாழ்க அப்படின்வாங்க. ஸோ தானே தலைவனா படைத்தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா ஆயுதங்களும் வச்சுருந்தாங்க. தோமாரம் எனப்படுவது ரொம்ப தொலைவிலிருந்து ஏவுகணை போல் வீசுறது எதிரி மீது, அதான் தோமாரம். அதுக்கு பேர் என்னது? தோமாரம். நம்மக்கிட்ட கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? தோராயமாக அப்படி வீசுவோம், அது ஆப்போசிட்டில் போகும். அதான் தோமாரம், தோராயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து ஆயுதங்களை வச்சுருக்கிறதுக்கு அந்த இடம் பேர் படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போர் முரசு தான் கடவுளாகவே கருதி வணங்கியிருக்காங்க. அதனால் விஜயகாந்த் அதனால தான் இப்போ முரசு சின்னத்தை வச்சுருந்துருப்பாரோ. அடுத்து சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு. அங்கே மேல்முறையீட்டு நீதிமன்றம் அரசர் தான். அதுக்கு பேர் அந்த நீதிமன்ற அவைன்னு சொல்கிறாங்க. கிராமங்களில் இருந்தால் மன்றம்னு சொல்கிறாங்க. தலைநகரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் அவை, கிராமத்தில் இருந்தால் அதுக்கு பேர் மன்றம். அடுத்தது உள்ளாட்சி நிர்வாகம். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம்னு சொன்னாங்க. அந்த மண்டலம் தான் நாடுகளை பிரித்தாங்க. என்னது? நாடாக பிரித்தாங்க. அப்புறம் கூற்றங்களாக பிரித்தாங்க. அப்புறம் ஊர் என்பது கிராமம்தான். பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். இந்த மாதிரி பிரித்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான். கடற்கரையோர நகரத்துக்கு பட்டினம்னாங்க. புகாருங்கிறது துறைமுகங்களை குறிக்கிறது. புகாருங்கிறது பொதுவாகவே துறைமுகங்களை குறிக்கிறது தான். ரைட். புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி இதெல்லாம் முக்கிய துறைமுகங்கள் தான். 5 இணைகளை ஃபாலோ பண்ணாங்க. மருத நிலம் அப்படின்னு சொல்கிறது அது மென்புலம்னு சொல்கிறாங்க. நன்செய். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, நிலம் வாங்கும்போது நன்செய்யா புன்செய்யாப்பா? நன்செய் சார். நன்செய்னா விவசாய நிலம், புன்செய்னா விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி மருத நிலம் அப்படிங்கிறது மென்புலம், மென்மையாக இருக்கும். அப்போ நன்செய் அப்படின்னு சொன்னாங்க. நெல்லும் கரும்பு விளைஞ்சிச்சு. அதில் எவ்வளோ? நெல், கரும்பு. நெய்தல் தவிர, ஏன்னா நெய்தல் வந்து கடல் சார்ந்ததில், கடல் மண் சார்ந்தது. ஸோ அதனால் நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா
நெய்தல் தவிர வன்புலம் அப்படிங்கிறது புன்செய் அப்படின்னு சொன்னாங்க. தானியம் பருப்பு வகையில் விளைஞ்சிச்சு. இப்போ ஒரு வேளை இப்போ நீங்கள் இந்த வீடியோ கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்கவேன், உண்மையாகவே எக்ஸாம் ஹாலில் ஸ்பாட்டில் போய் நம்ம முழிச்சுக்கிட்டே உட்காரக்கூடாது. என்னடா இடையில இப்படி பேச நினைக்க வேணாம். எக்ஸாம் ஹாலில் தெரியாமல் போய் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருந்தால் திரும்ப வந்து புக்கில் அதை ஆன்சர் கீ பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா லேர்ன் பண்ணி நல்ல கவனமாக படிச்சுக்காங்க. ஐந்திணைகள் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஏற்கனவே படித்த ஒன்று தான் நீங்கள். ரைட். முருகன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை, இது யாவும் வச்சுக்கணும். குறவர் குறத்தியர், ஆயர் ஆட்சியர், உழவன் உலத்தியர், பரதவர். ஏன்னா உங்களுக்கு மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம், இது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ உங்களுக்கு டவுட்டு வரும், திடீர்னு கேட்பாங்க புக் பேக்கில், வேளாண்மை என்பது எந்தது அப்படின்னா மருத நிலம், வேட்டையாடுதல் சேகரித்தல்னா குறிஞ்சி, அது மலைகளில். டக்குன்னு இப்படி கேட்டால் புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க பாருங்கள். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் இல்லை, சமூக வாழ்வில் கட்டுப்பாடுகள் இல்லை. 40 பெண் புலவர்கள் இருந்தாங்க. எப்படி மதுரையில் சங்ககால புலவர்கள் 49 பேர் இருந்தாங்களோ அது மாதிரி இங்கே பெண்பார் புலவர்கள் 40 பெண் புலவர்கள் இருந்தாங்க. கற்பு ரொம்ப முக்கியமானது, கற்பு முக்கியம். அங்கே சொத்துக்களில் சம உரிமை தான் இருந்துச்சு, மகள் 2 பேருக்கும் சமமாக தான் இருந்துச்சு. சங்கால பெண்பார் புலவர் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். இதில் நீங்கள் பொன்முடியாரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக பொன்முடி அப்படின்னாலே நமக்கு ஆண்கள் ஞாபகம் தான் வரும். பொன்முடியார்னா ஒரு பெண் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம்மந்தமில்லாத நீக்குன்னா நீங்கள் நீக்கி விட்டுறாதீங்க, அதுக்காக தான். சமய நம்பிக்கைகள், சேயோன்னா முருகன், மாயோன்னா விஷ்ணு. ரைட்டா? சேயோன் அப்படின்னா யார்? முருகன். மாயோன் அப்படின்னா விஷ்ணு. இந்திரன், வருணன், கொற்றவை, இது எல்லாத்தையும் கும்பிட்டாங்க. வீரக்கல், நடுக்கல் இதெல்லாம் வணங்கினாங்க. இனி பிரச்சனை இல்லை. பாம்பின், அதாவது பார்த்திங்கன்னா பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை குறிப்பிடுகின்றன. அப்போ அந்த காலத்தில் அவ்வளவு மெல்லிசான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கலைகளை பொறுத்தளவுக்கு 7 சுரங்கள் குறித்த பெரும்புலமை பெற்றிருந்தான் கரியாளன். கரியாளனுக்கு 7 சுவரங்கள் பற்றின பெரும்புலமை இருந்துச்சான். அப்போ கல்லணை மட்டும் கட்டல, இசையிலையும் ஏலிசை வல்லான்னு சொல்கிறாங்க. அவரை ஏலிசை வல்லான்னு சொல்கிறாங்க. பாட்டு பாடுறவங்கள பாணர், விரலியர் அப்படின்னு சொல்கிறோம். டான்ஸ் ஆடுறவங்கள கணிகையர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கணிகையர்னா ஜோதிடர்னு போட்டுருவோம். கணிகையரை என்ன சொல்கிறோம்? நடனங்கள் நிகழ்த்துவரால். கூத்துனா நாட்டுப்புற நாடகம், முத்தமிழ் இருந்துச்சு அப்படிங்கிறோம். அடுத்து தொழில் பொறுத்தளவுக்கு எல்லா தொழிலும் தெரியும். விழாக்கள் ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடினா தெரியும். அல்லங்காடினா இரவு, நாலங்காடினா பகல். மலப்பார் கருமிளகு. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செசின் அவருடைய உடம்பை திறந்து பார்க்கும்போது அவர் நாசிக்குள்ளேயும் அடிவயிற்றுலேயும் கருமிளகு இருந்துச்சான். பதப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு அந்த மிளகுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மலப்பார் கருமிளகு ரொம்ப ஃபேமஸ். எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸரோட உடலை. அடுத்து முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். ஓகே, ஏற்றுமதி பொருட்கள் பிரச்சனை இல்லை. இறக்குமதி பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட ஏற்றுமதி ஆகிறது உப்பு, மிளகு, முத்து, தந்தம். ஓகே, இறக்குமதி ஆகிற பொருளை பாருங்கள். கண்ணாடி நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா சைனாவில் தான் கண்ணாடி கண்டுபிடிச்சாங்க. கண்ணாடி நம்மகிட்ட இல்லை. தகரம், புஷ்பராகம், குதிரையில் இறக்குமதி அரபு நாடுகள்லேருந்து இறக்குமதி தான் பண்ணோம். ரோமனிய பேரரசுக்கும் நமக்கும் அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க. எடைக்கு எடை தங்கம் கொடுத்துருக்கோம். பட்டு அவங்க கொடுத்த 6 இந்திய பட்டானது ரோம பேரரசு என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம 6 இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெறுவதற்கு தகுதி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய வணிகம் இருந்திருக்கு. எடைக்கு எடை தங்கம். மிளகுக்கு மட்டும் தங்கம் இல்லை, ஆடைக்கும் தங்கம். முசிறி முதல் பேரங்காடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முசிறி வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் தானே இருக்குது. பொதுவாக வெளிநாட்டவர் வந்ததே ஃபஸ்ட்டு அங்கிட்டு தானே, அரபிக்கடல் வழி தானே வந்தாங்க கேரளாவுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் முசிறி. அப்போ ஞாபகம் வச்சுட்டா இது சூப்பராக அடிச்சுருங்க. முசிறிங்கிறது முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த அறிஞர் பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு, நம்ம சொன்னோம்ல இயற்கை நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதில் முசிறியை பற்றி முதல் பேரங்காடின்னு குறிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலும் கட்டிருக்காங்க. அகஸ்டஸ் அப்படிங்கிற கடவுளுக்காக கோயில் கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற பாப்பிரஸுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒருவருக்கும் அக்ரிமெண்ட்லாம் ஒன்று போட்டிருக்காங்க. ஒப்பந்த பத்திரம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அன்றைக்கே அக்ரிமெண்ட், பிஸ்னஸில் அக்ரிமெண்ட். அப்புறம் கலப்பர்கள் வந்தாங்க. சங்க காலம் படிப்படியாக இழந்துருச்சு. 2.5 நூற்றாண்டுகளாக ஆட்சி செஞ்சாங்க. என்னதான் அவங்க வந்தாலும், சமண பௌத்தம் மேலோங்கி இருந்தாலும், தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் எல்லாத்தையும் உள்ளடக்கிருந்துச்சு. சிவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் 2ம் இந்த காலத்தில் எழுதப்பட்டது தான். பௌத்தம் சமணம் முக்கியத்துவம் பெற்ற காலம்தான். இருந்தாலும் தமிழ் எழுத்துக்களும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சமஸ்கிருதம், பிராகிருதம், வட்டெழுத்துங்கிற முறையில் அறிமுகமாச்சு. ரைட். அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள்.
இப்போ எவ்வளவு தகவல் பாருங்கள், ஒரு சின்ன பாடம், ஒரு சிஸ்த்து புக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க, வெற்றி பெற்றவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே கூட போய் பாருங்கள். ஒரு 6வது புத்தகத்தை 6வது தானா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. 6வது புத்தகமும் தகவல் தான், எல்லாமே தகவல் தான், இன்ச் பை இன்ச் தகவல் தான். எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம நல்லா அது +1 இருந்தால் தான் அது வேல்யூ அதிகம், 6th இருந்தால் வேல்யூ கம்மின்னு நினைக்கவே கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம படிக்கணும், ரைட்டாப்பா? ஸோ அடுத்த பாடம் குப்தர்கள், அதுக்கு அடுத்த பாடம் தென்னிந்திய அரசுகள். இதோட 6th புக்கு முடிஞ்சு அடுத்து 7th தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.